வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி. பொதுவாக இவங்க எப்படி இருப்பாங்கிறத பார்ப்போம். வில்லானை சொல்லால் வலை அப்படின்னு சொல்லலாம். மேலும் எந்த ஒரு விஷயத்துக்கும் வளைஞ்சு கொடுத்து போக மாட்டாங்க. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. மிகவும் சுறுசுறுப்பானவங்கன்னு சொல்லலாம். எதையுமே ஒரு எளிதில் கிரகிக்கும் ஒரு வல்லமை உடையவங்க. எடுத்த காரியத்தை திறமையோடு தாமே செய்து முடிக்கணுங்கிற ஒரு ஆற்றல் இவங்கக்கிட்ட இருக்கும். சற்று அவசரக்காரன் என்றால் தரும் முன்கோபம் அடைவாங்க. எதுக்கு எடுத்தாலும் கோபம் தணிந்த பின் உண்மையை உணரும் சுவாகம் உடையவர். கீழ்ப்படிந்தவர்களை தம்மை போல் சரிக்கு சமமாக நடத்துவார். கள்ளம் கபடமின்றி எல்லோரிடமும் ஒரு அன்பாக பழகக்கூடியவன்னு சொல்லலாம். கண்ணியமாகவும் பெருந்தன்மையாகவும் நடந்து கொள்வார். மனைவியிடம் அடிக்கடி சற்று மன வேற்றுமை அடைந்து கொண்டே இருக்கும். தன்னம்பிக்கை தன்மை உடையவர். குற்றவாளிகளை ஊடுருவி கண்காணிப்பார். கஷ்டமான வேலைகளை தனக்கு தந்திரமாக சுலபப்படுத்திக் கொள்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் தற்பொழுது நடக்கின்ற இந்த கோச்சார பலன் அனைத்தும் தனுசு ராசி என்பவர்களுக்கு 100% சாதகமாக இருக்கின்றன. படித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அலுவலகத்தில் பணிபுரிவுகளாக இருந்தாலும் சரி, சுய தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, எதை எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றி மேலே ஒரு வெற்றி அமைச்சிக்கிட்டே இருக்கும்னு சொல்லலாம். மேலும் தற்பொழுது உங்களுடைய குடும்பத்தில் ஒரு திருமண நிகழ்ச்சி நடக்கணும், சுபகரமாக ஒரு காரியம் நடக்கணும்னா அது கண்டிப்பாக நடந்தே தீரும். சரிங்களா? மேலும் கோபங்கள் இப்போதைக்கு நடக்கிற நேரத்துக்கு கோபங்கள் அதிகமாக வரும். அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள். தெய்வ வழிபாட்டில் இறங்குங்க. தட்சணாமூர்த்தியை உங்கள் ராசியை சித்திராமூர்த்தியை கும்பிடுங்க. மேலும் முருகப்பெருமானையும் கும்பிடுங்க. இதை பண்ணிக்கிட்டே வாங்க. வேறு எதுவும் பெரிய லெவலுக்கு உங்களுக்கு இன்னும் அந்தளவுக்கு பலன் உங்களுக்கு என்ன சொல்கிறது கஷ்டப்படலை. ஆனால் அவரவர்களுடைய திசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த கோச்சாரம் வேலை செய்யும். சரிங்களா? 100% மட்டும்தான் இந்த கோச்சார பலன்கிறது பொருந்தும். மேலும் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் என்னோடய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.